ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க மீன் குழம்புங்க. தூத்துக்குடி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு மீன் நம்ம பாருங்கள், ஒரு 1/2 கிலோ மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்குங்க. தூத்துக்குடி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நிறையா ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. வெந்தயம் போட்டுடலாங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் சூப்பராக இருக்குங்க. 2 கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. 2 சீரகம் போட்டுக்கலாங்க. 2 வெள்ளை உளுந்து போட்டுக்கலாங்க. நல்லா பொரியட்டுங்க. 2 அப்படியே சோம்பு போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குங்க, குழம்பு சூப்பராக இருக்குங்க. நல்லா பொரியட்டும். அப்படியே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மீன் குழம்புக்கு, தூத்துக்குடி மீன் குழம்புக்கு இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கலந்து அறுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கலாங்க. இதையும் நல்லா வதக்கி விடலாங்க. அப்படியே 4 பூண்டு பல் போட்டுக்கலாங்க. மல்லித்தழை போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் ஒரு 3 தக்காளி எடுத்து அடித்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே ஊற்றிக்கலாங்க. இது இந்த தூத்துக்குடி மீன் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ என்ன பண்ணலாங்க, வெறும் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, உப்பு தேவைக்கேற்ப உப்பு காரம் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுட்டு நல்லா கலக்கி விடலாங்க. கலக்கி விட்டுட்டு புளிங்க, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை அப்படியே மேலே அப்படி ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. நம்ம மீனை போட்டுடலாங்க. மீனெல்லாம் போட்டுட்டுங்க. நல்லா 2 கொதி வரட்டுங்க. உப்பு குழம்பு நல்லா மீன் போட்டு கொதிச்சிட்ருக்குங்க. கடைசியில் தான் இந்த தேங்காய் ஊற்றணுங்க. 2 வெள்ளை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிட்டேங்க. சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம இப்போ பிளேட்டிங் பண்ணி பார்க்கலாங்க. அப்படியே மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. சூப்பராக இருக்குங்க. நான் போட்ட புளியோட அளவு, மிளகாத்தூளோட அளவு எல்லாம் சேர்ந்து மீன் குழம்பு